ஆல்வடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மனுஷனா பிறந்த நம்ம எந்த அளவுக்கு கேவலமான ஒரு உயிரினம் அப்படிங்கிறத பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திருக்கு. இந்தியாவில் அதுக்கு ஒன்று ரெண்டுன்னு இல்லை, ஏகப்பட்ட இன்சிடென்ட் சொல்லலாம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு கிடையாது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. பல இனக்குழுக்களை அடக்கிய ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இது என்றைக்குமே ஒரு நாடு கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழியை பேசக்கூடிய மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, ஸோ வழிபாடு இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டை கொண்டு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரையும் அடக்கிய ஒரு தேசம். சரிங்களா? இந்த இந்தியாவில், நம்ம இந்தியாவில் சாதி வெறி அப்படிங்கிறதும் மதவெறி அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இல்லை, மன்னராட்சி காலத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த இறைவன்லாம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது இல்லையா, இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த காலங்கள் இதெல்லாம் உண்மை கிடையாது, இது புராணங்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் இருந்தே, புராணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்தே இந்த சாதி மதமும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இது எத்தனை பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இந்தியா முழுக்க வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகள் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னா நம்ம தான் காரணம். நம்ம எந்த அளவுக்கு முட்டா இதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்தும். உணர்த்தலைன்னா நீங்கள் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் கும்பமேளா நடக்கும். இது எங்கே நடக்கும்? உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், ஹரித்வார், இந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கும். மெயினாக கங்கை நதி இருக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது நமக்கு தேவையே கிடையாது. இந்த கும்பமேளால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பிரச்சனையே. இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கும்பமேளால ஒரு ஊசி மணி பாசி மணி விற்கக்கூடிய ஒரு பொண்ணு, மோனாலிசா, அப்படி உண்மையான அந்த பொண்ணுடைய பேர் மோனாலிசா தானான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் மோனாலிசா அப்படின்ற ஒரு பேரை சொல்லி அந்த பொண்ணை ஊசிமணி பாசிமணி விற்கிற ஒரு பொண்ணுங்க. இவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியும். எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆட்கள். இங்கேயுமே தமிழ்நாட்டில் நீங்கள் போனீங்கன்னா பல கோயில்களில் டென்ட்டு போட்டு இந்த மாதிரி மணிகள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த கும்பமேளா நடக்கிற அந்த ஒரு பகுதியில் அந்த ஊசிமணி பாசிமணி விற்கிறதுக்காக, அந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே தங்கியிருக்கு. அதில் இந்த பொண்ணு இருக்கு. அப்போ எவனோ நம்மளை மாதிரி ஏதோ ஒரு தற்கூரி யூடியூப்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், இவனுங்களுக்கு தான் நான் வேலை, எதையாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு அவனுங்களை ட்ரெண்ட் ஆக்குறதும் வைரல் ஆக்குறதும் எப்படிப்பட்ட, அதான் சொன்னல, மனுஷனாக பிறந்ததே மிகப்பெரிய பாவமாக நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு தன்னுடைய வறுமைக்காக, தன்னுடைய வயிற்று பசிக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு ஊசி மணி பாசி மணி வித்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒருத்த ஃபோட்டோ எடுத்து போட, அந்த பொண்ணுடைய கண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு அழகா இருக்கு, அழகா சிரிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வைரல் ஆக்குறன்ற பேரில் வைரலாக்கி கும்பமேளாக்கு இந்த கங்கை ஆற்றுல குளிக்க போனவனை விட அதிகமாக இந்த பொண்ணை பார்க்க போனவங்க தான் ஜாஸ்தி. இந்த இன்சிடென்ட் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வைரலான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வரிசையாக பணங்கள் கமிட் ஆகிருக்கு. கேரளாவில் ஒரு நகைக்கடையை திறந்து வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வராங்க. இந்தியா முழுக்க அந்த பொண்ணை ஒவ்வொரு இடங்களையும் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கடை திறந்து வைக்கிறது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட வாய்ப்புகள்லாம் அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கேருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டமாகவே இதை நம்ம எடுத்துப்போமே, ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? இதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கும்போது அந்த பொண்ணை இவனுங்க, இந்த வர்க்கன்ஸ் இருக்கானுங்களே, கேவலம் அரிப்புக்காக அந்த பொண்ணை பயன்படுத்திக்க எத்தனை பேர் ஓடி இருக்கானுங்க தெரியுமா? அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா பாதுகாக்க முடியாமல் தவிச்சு, இவங்க தங்கியிருந்த டென்ட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அந்த பொண்ணை போய் ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறது, கட்டி பிடிக்கிறது, கை வைக்கிறது, இந்த மாதிரியான அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சாதி வெறி மதவெறி நான் சொன்ன பார்த்தீங்களா? இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் ஒருத்தன் புல்லட் பைக் ஓட்டிட்டான். அதுவும் அவனை விட உயர்ந்த சாதியினர் மத்தியில் புல்லட் பைக்கை ஓட்டிட்டான். அது எப்படா எங்கள் முன்னாடி நீ புல்லட் பைக் ஓட்டுவ, உனக்கெல்லாம் புல்லட் பைக் கேட்குதாடா
அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய 2 கையையும் வெட்டியிருக்காங்க. இது இங்கே நடந்துச்சு. இந்த மாதிரி ஊருக்கு ஊர் சாதி கொடுமை, சாதி வெறி கொடுமை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பமேளான்னு ஒன்று நடக்குது இல்லையா, இங்கே வந்து இவனுங்க இந்த ஒரு பக்கம் இந்த மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து கும்பமேளா எங்கே நடக்குதோ அந்த கங்கை ஆற்றினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் கூவம் நதி எப்படி திட்டமிட்டு அழிக்கப்பட்டதோ, எப்படி வந்து அந்த ஒரு போக்குவரத்துக்கு பயன்படுத்தின ஒரு நதி இன்னைக்கு சாக்கடையாக மாறி நிற்கிதோ, புனிதமான நதி, அங்கே போய் குளிச்சுட்டு வந்தால் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் தீந்துரும், நம்மளுடைய ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும். பல பேர் போய் காசியில் கடைசி காலத்தில் அங்கே செத்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தாங்கரையில் பிணத்தை எரிக்கிறது, கங்கை நதியில் பிணத்தை தூக்கி போட்டால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அந்த உடல் வந்து புனிதமாயிரும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்குள்ளே பிணத்தை போடுறது, அங்கே போய் குளிக்கிறன்ற பேரில் குளித்து அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு போகிறது. இந்த கும்பமேளாவில் இப்போ நடந்ததில் மட்டும் ஒரே நாளில் 40 கோடி பேர் வந்து குளிக்க போயிருக்கிறாங்க, குளிச்சிருக்கிறாங்க. இந்த 40 கோடி பேர் குளிச்சது எதில் தெரியுமா? சாக்கடையில். ஏன்னா கங்கை நதி இன்னைக்கு சாக்கடையாக மாறி நிற்கிது. அவ்வளவு அழுக்கு, இறந்த பிணங்களை வந்து அதுக்குள்ளே போட்டு 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 அந்த அந்த நதியவே வந்து பாய்சனாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, மண்ணில் ஒரு பிணத்தை நம்ம புதைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே என்ன பண்ணும்? அந்த பிணத்தை அரித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். ஆற்றுல தூக்கி போடும்போது என்ன ஆகும்? ஊதி போய் அதில் வந்து புழு பூச்சி வந்து எவ்வளவு பாக்டீரியாஸ் இன்னைக்கு இந்தியாவை சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸ் பலவும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, கங்கை நதி முழுக்க பாக்டீரியாவால் நிரம்பப்பட்டிருக்கு, கங்கை நதியில் குளிக்கிற எல்லாருக்குமே அந்த பாக்டீரியாவுடைய தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 கோடி பேர் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. 22,000 பேர் காணாமல் போயிருக்கிறாங்களாம். கும்பமேளாவுக்கு போன 22,000 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. 100 பேருக்கு மேலே இறந்ததாக செய்திகள் வந்திருக்கு. கூட்ட நெரிசலில் ரயில்வே ஸ்டேஷனில் 1000 பேருக்கு மேலே செத்து போயிருக்கலாம், ஆனால் மத்திய அரசு அதை மறைக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு. இந்த விஷயமெல்லாம் பேசாமல் அங்கே இருக்கிற அந்த பொண்ணை ஃபேமஸ் ஆக்கி கேரளா வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆம்பளைங்க பாருங்க, நம்ம ஒரு ஆணாதிக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கே சாதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் அவனை விட உயர்ந்த சாதியில் ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? சாதி பெருமை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெத்த புள்ளையும் கொள்றானுங்க, கட்டினம் புருஷனையும் கொள்றானுங்க. இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்கள் ஆணவ கொலைகள் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணையும் கொள்றானுங்க, அந்த பையனையும் கொள்றானுங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். இவனுங்க தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? மோனாலிசா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல அவனுங்களுக்கு அந்த சாதியோ அந்த பொண்ணுடைய வருமானமோ வறுமையோ தெரியல. பொண்ணு அழகா இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆம்பளைங்க நம்ம? எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இதுவாடா உங்களுக்கு முக்கியம்? இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் வைரலாக்காம அதை பத்தி பேசாம மோனாலிசா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஜென்ரேஷனா மாறி என்ன நடக்குது இங்க? இப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிஹைண்ட் உட்ஸ் இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் எவனையும் கூட்டின்னு வந்து ட்ரெண்ட் ஆகுறானுங்க. அவனுங்களை ஒரு ஆளா வளர்த்து விடுறானுங்க, வைரல் பண்றானுங்க, இவனுங்களே அவனுங்களை ட்ரெண்ட் ஆகுறானுங்க. இந்த கொடுமை பத்தாதுன்னு மோனாலிசான்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா இருக்கிறத நினைச்சு நமக்கு சந்தோஷம் தான். ஆனா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்க. விட்டா அந்த பொண்ணு உயிரோட இருக்காதுங்க. அந்த பொண்ணுடைய உயிருக்கு எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அங்க இருந்து அந்த யூபியில இருந்து மகாராஷ்டிரா இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க குடும்பத்தார் வந்து பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஏன்? எவனும் அந்த பொண்ணை சீரழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயந்ததே அதுக்கு தான். தெரியாதனமா என் பொண்ணை நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன், என் சொந்த ஊருக்கே என் பொண்ணை நான் அனுப்பணும்னாலும் எனக்கு பயமா இருக்கு, எங்களை எங்க போனாலும் விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அப்பா கதறினாரு. பாருங்க, நேரமும் காலமும் ஒருத்தரையும் எப்படி மாத்துது பாருங்க. நேற்று வரைக்கும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு வைர நெக்லஸை வந்து கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. 3 படத்துக்கு மேல அந்த பொண்ணு சைன் பண்ணியிருக்கு ஹிந்தியில. அந்த பொண்ணு வாழ்க்கை வேற மாதிரி மாறி போச்சு. ஆனா அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட இருந்தா அழகு மட்டும். அழகு இருந்துட்டா போதும். நம்ம ஆம்பளைங்களுக்கு வந்து சாதி எந்த சாதியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கவுண்டமணி கூட ஒரு படத்துல ரொம்ப காமெடியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கான்னு பாரு. அது நிச்சயமா இந்தியாவில் வாழக்கூடிய இந்த சாதி வெறி பிடித்த நமக்கு பொருந்தும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அரவிந்தனா நான் தமிழ்நாட்டில் தமிழனா பிறந்ததில் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சாதி பெருமையும் கிடையாது, மத பெருமையும் கிடையாது.
எனக்கு எப்பயுமே மொழி தான் முதல்ல, இனம் தான் முதல்ல. அதை தாண்டி சாதி மதமும் எனக்கு ஒருபோதும் உதவாது. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த வெறி வந்து எனக்கு நிச்சயமாக கிடையாது, அதனால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால தான் இங்கே பிறந்ததை நினச்சி நான் பெருமையாக இருக்கிறேன். நல்ல வேளை நான் வடநாட்டில் பிறக்கலை, வடக்கண்ண நான் பிறக்கலை. அதில் நான் ஏதோ ஒரு காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழனாக பிறந்தது வந்து நான் பண்ண ஒரு புண்ணியம். இங்கேயும் இது இருக்கு. ஆனால் நான் அதை நினச்சி நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத நினச்சி பெருமைப்படுறேன். நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சு திருமணம் செய்யக்கூடாது, அது தவறு, அது சாதி, எங்களோட சாதிக்கு வந்து ஆபத்து, எங்கள் சாதி பெருமையை வந்து அது வந்து ஒரு உயர்வான ஒரு விஷயமா நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு மத்தியில் இதே ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணு அழகாக இருக்கான்றதுக்காக அவள் பின்னாடி போகிறதும், அவளை பெரிய ஆள் ஆக்குறதும், அவளுக்கு எப்படியாச்சும் அடைஞ்சிடணும்னு சொல்லி துடிக்கிறதும், இது ஆணாதிக்கம் தானே. ஒரு பொண்ணு செய்யறதுக்கு இங்கே வந்து அனுமதி கிடையாது, உடனே ஆணவ கொலை போய் பண்ணுறது. ஆனால் ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? இன்னைக்கு மோனாலிசா பின்னாடி சுற்றுறதுலாம் யாரு? பொண்ணுங்களா? எல்லாம் ஆம்பளை பசங்க தான். அதுவும் பாருங்க, அந்த வடக்கன்ஸில் இந்த குட்டி குஞ்சான்ஸ்ல இருந்து வயசான கிழமை வரைக்கும் அந்த பொண்ணு கூட சுற்றுறாங்க. அந்த பொண்ணுக்கு கேரளாவில் கொண்டு வந்து நகை கடையை திறக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணை பேச சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மலையாளமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது அவங்களோட லாங்குவேஜ் மட்டும்தான். இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு புரியல, அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல. எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க. இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லை? இதெல்லாம் பார்க்குற நிலைமைக்கு இந்தியர்கள் வந்திருக்கோம்ல. எப்போ வந்து யாருக்கு கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு தெரியாது. யாருக்காச்சும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு இடத்துல நடக்கும். நம்மளுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு இந்த மோனாலிசா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கு, மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு. அந்த ஆதரவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அது நல்லது. அந்த பொண்ணு அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணோட நிற்காம அந்த பொண்ணுடைய குடும்பம் மற்றும் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்களை அந்த பொண்ணு உயர்த்துறதுக்கு ஏதாச்சும் வேலை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு அதான் சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த பொண்ணு அதான் சொல்லியிருக்கு, நான் வந்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ அதான் அந்த பொண்ணு செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாச்சும் சமூக பொறுப்போடு நடந்துக்க பார்க்கணும். கடவுள்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இங்கே கங்கை நதி அப்படிங்கிறது வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்கு மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கான ஒரு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வரம். அதனால் உலகத்தில் 1% மட்டும்தான் சுத்தமான குடிநீர் இருக்கு. சரிங்களா? குடிக்கிறதுக்கு ஏதுவான சுத்தமான குடிநீர் 1% தான். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த மாதிரி பிணத்தை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் போய் 40 கோடி பேர் ஒரு நாளில் போய் குளிச்சா என்னத்துக்கு ஆகுறது? இவனும் அதை பொல்யூட் பண்ணி அங்கே இருக்கிற சாக்கடையிலையும் இவன் போய் குளிச்சு இவனையும் பொல்யூட் ஆக்கிக்கிட்டு எவ்வளோ நோய் வரும். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அதில் போய் குளிச்சுட்டு வராங்க. இது எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. அது சரி, மாட்டு கோமியத்தையும் மாட்டு சாணியும் திங்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை ஒரு வீடியோவாக நான் பேசியிருக்கேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, என் மனசில் என்ன தோணுச்சோ அதை நான் அப்படியே ரொம்ப ராவாக ரொம்ப பிளெண்டாக நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.